இப்போ நாம செஞ்ச திட்டங்கள் சாதனைகள் என்ன செய்ய போறோம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காரா? 10 வருஷமா ஆட்சியில் இருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வந்தாரு. 2000 வடை சுடுவாரு, அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு, அவரே சாப்பிட்டு போயிடுவாரு. வாயில நல்ல வடை சுடுவாரு. அது 2019ஆம் ஆண்டு வந்தாரு, தேர்தல் நேரத்துக்காக வந்தாரு. வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் அது அடிக்கல் நாட்டிட்டு இதுதான் இதுதாமா திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரையில வந்து 2019ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, வச்சுட்டு போன நட்டுட்டு போன ஒரே செங்கல். நான் அந்த பக்கம் போகும்போது போய் பார்த்து பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றேமா, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல 5 மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒத்த செங்கல், ₹1 நிதி ஒதுக்கல. இதெல்லாம் யார் கேட்கணும்? இதை நான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களையும் ஒன்றிய பாஜக அரசையும் கேள்வி கேட்டா யாருக்கு கோவம் வரணும்? யார் இதுக்கு பதில் சொல்லணும்? ஒன்றிய பிரதமர் தானே பதில் சொல்லணும். ஆனா யாருக்கு கோவம் வருது? யார் பதில் சொல்றா? பாதம் தாங்கி பதில் சொல்றாரு. ஏன்? அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். 10 வருஷமா கூட இருந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகள், சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது அவரு, நீட் தேர்வை கொண்டு வந்தது அவங்களுடைய ஒத்துழைப்போடு, எய்ம்ஸ் மருத்துவமனை 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? எல்லா உரிமையும் விட்டு கொடுத்தாச்சுமா. நிதி உரிமை சென்ற டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் அடிச்சுது, பாதிக்கப்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி. கிட்டத்தட்ட 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. எல்லா இடமும் மூழ்கிடுச்சு. எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்துல நின்னார், அனைத்து அமைச்சர்களும் களத்துல நின்று வேலை பார்த்தாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வீட்டுக்கு போல, மேயர் உட்பட எல்லாருமே களத்துல நின்று அதை சரி செய்யறதுக்கான வேலையை பார்த்தோம். நான் தூத்துக்குடி, திருநெல்வேலியில கிட்டத்தட்ட போய் 10 நாள் தங்கி இருந்தேன். 37,000 கோடி ரூபாய் மதிப்பீடு இழப்பீடு, 37,000 கோடி இழப்பீடு. வெள்ளத்துல சாலைகள் அடிச்சு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, ஆடு மாடு போயிடுச்சு, பயிர் நிலங்கள் போயிடுச்சு, இப்படி ஏகப்பட்ட சேதாரம். தலைவர் கேட்டார், ஒரு முதலமைச்சரா எங்களுக்கு இவ்வளவு பெரிய சேதம் வந்திருக்கு, 37,000 கோடி ரூபாய் கொடுங்க, மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருமா. இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாங்க, உள்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா இது வரைக்கும் இழப்பீடாக நாம மத்திய மாநில அரசு கேட்ட, ஒன்றிய அரசு கிட்ட கேட்ட இழப்பீடு 37,000 கோடியில ₹1 கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ₹6,000 கொடுத்தாரு. அது இன்னும் சொல்ல போனா இந்த நிதி நெருக்கடியில ஜனவரி மாசம் மட்டுமா 6,000 இதுக்கு இழப்பீடு, கலைஞர் மகளிர் தொகை ₹1,000, அப்புறம் பொங்கலுக்கு ₹1,000, மொத்தம் ஒரு குடும்பத்திற்கும் ₹8,000 கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர்.